வணக்கம்ப்பா. எப்படியாப்பட்ட நோயாக இருந்தாலும் இறைவன் மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சு நம்ம கஷ்டத்தை இறைவன்கிட்ட கொடுத்துடணும். இறைவா நீயே பார்த்துக்க. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வங்கிட்ட கொடுத்துட்டு நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த ஒரு வைத்தியத்தை பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கலாம். அந்த காலத்துலலாம் ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு முடியல, பெரியவங்களுக்கு முடியலைன்னா சாமியை கும்பிட்டு ஒரு வேப்பிலையை எடுத்து கசக்கி அந்த சாறை குடிப்பாங்க, வேப்பிலை அரைச்சி குடிப்பாங்க, துளசி எடுத்து சாப்பிடுவாங்க, அருகம்புல் அதை எடுத்து சாப்பிடுவாங்க, வில்வ இலையை அதை இடித்து சாறை எடுத்து சாப்பிடுவாங்க, வில்வ இலையை கொதிக்க வச்சு சாப்பிடுவாங்க. சரியாக போயிடும். ஏன்னா மனசில் நம்பிக்கை, மன தைரியம். நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், கடவுள் நம்மளை சரி பண்ணிடுவார். கடவுளுக்கு மிஞ்சின டாக்டர் உலகத்தில் கிடையாதுப்பா. கடவுளுக்கு மிஞ்சிற டாக்டர்னால் எப்படி? கடவுள்கிட்ட நம்ம மனசை ஒப்படைச்சிட்டு நம்ம அதை பற்றி கவலையே படாமல் ஏதோ ஒரு தலையை நம்ம சாப்பிடையில் நம்மளுக்கு நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்குது, நோய் தன்னால் விலகுது. அதுக்கு தான் அந்த காலத்தில் நேர்த்தி கடன் வச்சு எனக்கு இப்படி சௌரியம் பண்ணி கொடு, உனக்கு மொட்டை எடுக்கிறேன், பொங்கல் வைக்கிறேன், மாவிளக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி கும்பிட்டு கடவுள் நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு எளிய வைத்தியத்தை பார்த்தாலும் சரி பண்ணிடுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் டாக்டர்னு நம்புறது சேர்த்து. இந்த காலத்தில் டாக்டரை பார்க்குறது ரைட்டு தான், நான் தப்புன்னு சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் கடவுள் நம்பிக்கையோட நீங்கள் என்ன மருந்துனாலும் சாப்பிடுங்க. நீங்கள் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் மன தைரியமாக இருங்க. உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், ஆரோக்கியமும் கிடைக்கும்.